Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் முடிச்சுட்டு வர குழந்தைங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப டேஸ்டியான மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். காஞ்ச பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. லைட்டாக இதை மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப கொலன்னு மசிச்சிட வேண்டாம், சும்மா ஒன்றும் பாதியமாக மசிச்சா போதும். உருளைக்கிழங்கை மட்டும் கொஞ்சம் லைட்டாக மசிச்சுக்கோங்க. இந்தளவுக்கு மசிச்சா போதும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் லைட்டாக வதக்கிடலாம். இப்போது இந்த வெங்காயத்து கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடணுன்றதுக்காக நான் கொஞ்சம் காரம் மீடியமான. இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாதி கப் அளவுக்கு புதினா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து. இது வதங்கணும்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வதக்கி வச்ச ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைச்சி விழுத இந்த பட்டாணி கூட நம்ம சேர்த்துடலாம். மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொதிச்சு வரும்போது கொஞ்சம் வத்தி கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது கொதிக்கிட்டோம். மசாலா பவுடர்லாம் போகணும். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகி நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு மசாலா பொரிக்கு தேவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு நான் பூரியை நல்லா நொறுக்கி ஒரு பிளேட்டில், சர்விங் பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது மேலே நம்ம கிரேவியை ஊற்றிக்கலாம். நல்லா பொடியை கட் பண்ண ஆனியன், தக்காளி பொடியை கட் பண்ணது, ஓம்புடி கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான மசாலா பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.